கைஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஒருவேளை உங்களுக்கு சூப்பர் ஹியூமன் பவர் வருது அப்படின்னா எந்த பவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ எனக்கு எந்த பவர் வந்தால் பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு வைக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் ரீலோட் பண்ணுற திரைக்கதையோட பேர் வந்து தி விச். இந்த படத்தோட சிங்கிள் ஒன்லைனர் என்னென்னா, சூப்பர் ஹியூமன், அதாவது கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒரு சூப்பர் ஹியூமனை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது எப்படி பேக் ஃபயர் ஆகி எப்படியெல்லாம் வந்து அதை வந்து வெளுத்து வாங்குது அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தோட கதை. சரி வாங்க, திரைப்படத்தில் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க, வர போகிற திரைப்படம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்மளோட இன்ஸ்டாகிராமு, டெலிகிராமு, வாட்ஸ்அப்போட பேஜஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, முடிஞ்ச ஒரு தடவையாவது இந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க திரைப்படத்துக்குள்ள போகலாம். இந்த பொம்பளை உள்ளே வரா பார்த்தீங்களா, இந்த பொம்பளை தான் இந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற எல்லாரையுமே வந்து போட்டு தர சொல்லுது. ஆக்சுவலாக இது ஆர்ஃபனேஜ் கிடையாது, ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாரையுமே வந்து இந்த பொம்பளை தான் பார்த்திங்கன்னா போட்டு தர சொல்லுது. ஸோ அங்கே வந்த அடியாட்களை திட்டியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பங்களா பயங்கரமாக கொண்டாங்க. ஆனால் எப்படியோ நான் இங்கேருந்து தப்பிச்சு வந்து கொஞ்சம் ஓடிட்டேன். என்னை துரத்திட்டு நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் நான் எப்படியோ வந்து தப்பிச்சு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கிட்ட போய் விழுந்துட்டேன். அந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து 2 வயசானவங்க வந்து என்னை எடுத்து எனக்கு வந்து மருந்து மாத்திரைலாம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதாவது சாக கடந்த என்ன வந்து உயிர் பிச்ச உடனே நான் அவனும் பார்த்திங்கன்னா வந்து அந்த அடிப்பட்டதில் ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கேன் போல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வயசானவங்களே வந்து என்னை எடுத்து வளர்க்கவும் ஆரம்பித்தாங்க. அண்ட் நானும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பொண்ணாகவே ஆகிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம், இப்போ எனக்கு வந்து 15 வயசு கிட்ட ஆகுது. இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து விவசாயத்தில் வந்து ரொம்ப அடி, அதாவது வந்து சுத்தமாக கையில் காசு இல்லை. அதனால நான் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு கடனை கூட நான் வாங்கின்னு மாட்டுக்கு தீவனம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் குறை சொல்லுங்கிறாரு. நான் ஏன் வந்து பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணல, ஒழுங்காக பொண்ணு மாதிரி நடத்துக்கோ அப்படி இப்படின்னு திட்டினே இருக்காரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து அவரை கலாய்ச்சிட்டு நாங்கள் போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றனால கரெக்டாக அதே டைமில் என் ஃப்ரெண்டு வேறு இந்த மாதிரி ஒரு சூப்பர் சிங்கர் காம்படிஷன் நடக்குது, கலந்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா 50,000 எண் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மணியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நானும் வந்து நல்லா இருக்கே பேசாமல் நம்ம கலந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஃபஸ்ட் லெவல் ஆடிஷன்லாம் கலந்து செலக்ட்லாம் ஆகிட்டேன். அன்றைக்கி வந்து டிவியில் பார்த்தீங்கன்னா நான் பாடினதெல்லாம் போட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வேறு ஏதாவது ஸ்கில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நானும் பார்த்தீங்கன்னா வந்து என்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்கில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் பண்ணேன். அந்த ஸ்கில்ல பண்ண உடனே எங்கள் அப்பாவோட மூஞ்சி சுத்தமாக மாறிடுச்சு, அப்படியே சுருங்கிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் வந்து இந்த மறக்கிற வியாதி வேறு வந்துருச்சு. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்துட்டு வேறு இருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு நானும் என் ஃப்ரெண்டை வந்து தூங்குறதுக்காக போயிட்டோம். தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஏதோ தலைவலிக்கிற மாதிரி இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தூரத்தில் யாரோ எங்களை பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருந்தது. எனக்கு வந்து பயங்கரமாக தலைவலி வந்து அதுக்கப்புறம் அப்படின்னு கத்திட்டு அன்றைக்கி நைட்டு அப்படியே முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் பிடிச்சி சிட்டிக்குள்ளே போயிட்டு அடுத்த லெவல் ஆஃப் காம்படிஷனை வந்து அட்டன் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வேறு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிடல. அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த முட்டையெல்லாம் வந்து அவிச்சு எடுத்துகிட்டு வந்து தான் நாங்கள் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோமா. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எதிர்க்கிறதுக்கு ஒரு பையன் வந்து சிரிச்சுட்டு நீங்களாம் ரொம்ப காமெடியாக இருக்கீங்க வர சொல்லிட்டான். எனக்கு செம்ம காண்டிச்சு. நான் வந்து ஏய் யாரா நீ, உனக்கு தெரியுமாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நான் கேட்கும்போது அவன் வந்து எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசினான். என் ஃப்ரெண்டும் அவளை வந்து அப்படியே மிரட்டினே இருந்தான். பட் வந்து அவன் கேட்குற மாதிரியே தெரில. அப்புறமேட்டு திடீர்னு அடிக்கிற மாதிரி வந்துட்டான். அவ்வளோதான், எனக்கு இல்லை கலங்கிடுச்சு. அப்புறமேட்டு என்னை பார்த்துட்டு அந்த என்ன நினச்சான்னு தெரில, அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்த உடனே அவன் அப்படியே போயிட்டான். போகும்போது யாரோ ஒருத்தங்க அவன் மேலே இடித்த உடனே ஒரே அடியில் அடிச்சு அவனை கொன்னுட்டான். ஓ மை காட், கொன்னது மட்டும் இல்லாமல் அவனை அசால்ட்டாக தூக்கி ட்ரெயினை வெளியே தூக்கி அடிச்சிட்டான். ரொம்ப கொடூரமான கொலகாரனாக இருப்பான் போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் வந்து காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். காம்படிஷனில் சூப்பராக பாட்டு பாடிட்டு அப்போ வந்து டிவியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த லேபுக்குள்ளே வந்து எல்லா பசங்களையும் கொண்டா தெரியுமா அந்த லேடி இங்கே தான் இருக்கா. அவள் கூட இன்னொருத்தன் இருக்கான். இவன் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தப்பிச்சு போன அவள் எல்லா பசங்களையும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டது வேறு. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்கனைசேஷன் தான் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. ஸோ என்னை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வளர்ந்துட்டேன், நான் எப்படி வளர்ந்து அழகாக பாடிட்டு இருக்கேன் அப்படின்லாம் வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. மீன் டைமில் வந்து காம்படிஷன்லாம் முடிஞ்சிச்சு. காம்படிஷன் முடிஞ்சு நாங்கள் வெளியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதோ தலை வலிக்கிற மாதிரி இருந்தது. டக்குன்னு பாத்ரூமுக்குள்ளே போனால் எனக்கு அப்படியே ரத்தம் வாந்தியாக இருந்தது. அப்போ தான் வந்து எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி நான் ஒரு நாள் இதே மாதிரி எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டரை போய் செக் பண்ணும்போது எனக்கு பிரெயினில் ஏதோ ஒரு பிரச்சனை. ஸோ எனக்கு போன் மேரோ பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பிழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி ஓகேன்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லாமல் நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்து நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பலான்னு பார்க்கும்போது ஒரு 4-5 பேர் காரில் வந்துட்டு என்னை காரில் ஏறுனாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு உஷாராக வந்து அவனை டைவர்ட் பண்ணி என்னை கேபில் ஏற்றி
நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சிட்டோம். ட்ரெயின்லேயும் நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்து கரெக்டாக நின்றுட்டுருக்கோம். மழை வேறு பெய்கிற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக வந்து இன்னொரு கார் வந்து என் முன்னாடி இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா அந்த காலைல ட்ரெயினில் பார்த்தா அந்த பையன் தான். ஏய், நீ இன்னும் பைத்தியக்காரி மாதிரி இங்கே நின்றுக்கிற, சீக்கிரம் வீட்டுக்கு போ, வீட்டில் யாருக்காவது ஏதாவது அடுப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கு வெயிட் கூட பண்ணல, அச்சு பிடிச்சி ஓடிக்கிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து உங்கள் அப்பாவை வந்து ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா அப்பா போய் பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி, என் ஃப்ரெண்டோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரில், ஸோ அவரை பார்க்க சொல்லிட்டு நான் வந்து பக்கத்தில் டாக்ஸி பிடிக்கிற இடத்துக்கு ஓடிட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பையன் அங்கே போய் எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டான். பின்னாடியே கொஞ்ச நேரத்துலேயே வந்து போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்க. நல்ல வேலை அந்த போலீஸ் அங்கே போயிட்டு அவங்கள விசாரித்து அங்கேருந்து அனுப்பிச்சிட்டாரு பொழுது. கரெக்டாக நான் வரும்போது வெறும் போலீஸ்கார் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் வெறும் போலீஸ்கார் மட்டும் தான் இருக்குது, வீடு வேறு லைட் ஆஃப் பண்ணுது அப்படிலாம் பார்த்த உடனே எனக்கு அள்ளு விட்டுச்சு. ஐயோ என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. அந்த போலீஸ்காரங்களும் அங்கே தான் உட்காந்துக்கிறாரு. அப்புறம் கேட்டேன், ஏன் லைட் கூட போடல அப்படின்னும் போது கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணி லைட்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அங்கேயே சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சு தான் கிளம்புனாங்க. கிளம்பும் போது அந்த போலீஸ்காரக்கு அங்கிள் மட்டும் வந்துட்டு, ஏமா வந்தவனுங்க ஏதோ அமெரிக்காலேருந்து வந்திருக்கானுங்களாம், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எனக்கு மனசுக்குள்ளே வந்து ஏதோ சரியாகவே படலை, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா இந்த பையன் அவனோட கேங்கோடு சேர்ந்து ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியர் ஒருத்தனை வந்து போட்டு தள்ளிட்டானுங்க. அடுத்த நாள் வந்து அந்த லேடியும் இன்னொருத்தன் அந்த பாடி கார்டு மாதிரி ஒருத்தன் தான்ல, அவனும் வந்து உட்காந்து பேசி நிற்கும்போது, என்ன நீ தான் பண்ணியா அப்படின்லாம் கேட்கும்போது, நான்லாம் எதுவும் பண்ணலையா அப்படின்ற மாதிரி அந்த லேடி பேசி முடிச்சிட்டாங்க. ஆனால் இவன் பாடி கார்டு மாதிரி இருக்கிறவன் இன்னொரு பெரிய ஆளை போய் மீட் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொன்னோடனே அவன் சரி இந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னுறாங்க. இங்கே நைட்டு பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வந்து சாப்பிட்டுனே இருக்கோம். அப்போ எங்கள் அம்மா வந்து ரொம்ப மறதி ஆகிட்டாங்களே, அப்போ வந்து என்னையே யாருன்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, வேறு என்ன பண்ணுறது. அப்போ வந்து அவள் நம்மளை விட்டு போயிடுவாள், அவங்களோட உண்மையான அப்பா அம்மாவை தேடுறல அப்படின்ற மாதிரிலாம் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்ட பேசினாங்க. எங்கள் அப்பா வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் போய் பார்த்து தூங்கினும் போது இவள் ரொம்ப காஃபி குடிச்சிட்டா போகுது. இவன் மட்டும் ஏந்து எகிரி குச்சின்னு பாத்ரூம் பார்த்துக்க போனான். ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை. எனக்கு எதுவும் தப்பாக இருந்துச்சு. டக்குன்னு ஏந்து வெளியே போய் பார்த்தா நெத்திலேயே ஒருத்தன் வந்து கன் எடுத்து வைக்கிறான். அவ்வளோதான் அள்ளு விட்டுச்சு. அப்புறம் தான் யாருன்னு பார்த்தா, நான் அந்த பாட்டு ஷோ முடிச்சுட்டு வரும்போது வந்து கரெக்டாக ஒருத்தன் வந்து என்னை காரில் ஏற சொன்னால, அவன் தான் இங்கே வந்திருக்கான். வந்துட்டு உன்னை லிட்டில் விச் அப்படின்னு சொன்னால் புரியுமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு புரியவே இல்லை. நீ யாரை சொல்கிறேன்னே புரியலடா, எனக்கு நீ யாரா அப்படின்லாம் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் வந்து உன் கையில் தாண்டி நான் சாவே கிடந்தேன், என்ன தெரிலன்ற அப்படின்ற மாதிரி பேசுகிறான். எனக்கு புரியவே இல்லை, என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறமேட்டு டக்குன்னு வந்து என் ஃப்ரெண்டு கழுத்தில் வச்சு இந்த கத்தி அப்படியே அழுத்திக்கிட்டே இருந்தானுங்க. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் திடீர்னு ஒரு மாதிரி ஸ்னாப் ஆகிட்டு பக்கத்தில் இருந்த கண்ணை பிடிங்கி அவனையும் முதல்ல போட்டு ஆட்டேன். அதுக்கப்புறம் எதிர் டமால் போட்டு தள்ளிட்டு கீழே டமால் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இந்த ஒருத்தன் வந்து ஓவராக பேசினான் தெரியுமா, அவன் வாயில் டச்சுக்குன்னு அடிச்சு நான் அந்த பொண்ணில் இன்னும் அடிச்சுக்கிட்டே இருந்தபோது அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு சுயநினைவு வந்துச்சு. ஐயோ என்னடா பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து அப்படியே தெரிச்சிட்டா பயத்தில். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதான் அந்த ட்ரெயினில் பார்த்த பையனில் அவன் தான் வந்திருக்கான். அவன் வந்துட்டு உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னும் போது எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு என்ன சொல்கிறேன்னே புரியல அப்படின்னும் போது, சரி எங்கள் கூட வா, அப்போ தான் வந்து உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றதுலாம் வந்து எங்களால் சொல்ல முடியும். இப்போ சாமான்ட்டுனா வேறு யாரும் வந்து பிரச்சனை இருக்காது, ப்ளஸ் இங்கே நடந்த எல்லாத்தையுமே நாங்கள் வந்து எவிடன்ஸ் இல்லாமல் அழிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டானுங்க. எனக்கும் வேறு வழி தெரியாமல் ஒரு ஓவர் கோட்டை போட்டு அவனு கூட காரில் ஏறி கிளம்பிட்டேன். இதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பாடி கார்டும் அவனோட டீமு எல்லாத்தையும் வர வச்சு அவனுங்களும் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்பி போயின்னுக்கிறானுங்க. நான் முதல்ல தப்பிச்ச அந்த இடத்துக்கே தான் இந்த இவனுங்களும் பார்த்தீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போகிறானுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு இப்போ ரெடி பண்ணிட்டானுங்க உங்களுக்கு. உள்ளே நல்லா போய் பார்த்தா ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் ரூம் மாதிரி இது. அங்கே ஒரு சேரில் என்னை உட்கார வச்சு கையை வேறு கட்டிட்டு ஃபுல்லாக எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணாடி தான். அந்த கண்ணாடிலேருந்து யாரோ பேசுகிற மாதிரி இது, என்ன எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடி தான் வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த லேடிக்கிட்ட நான் கேட்டேன், இது என்னடம் ஏன் எனக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னும் போது, கரெக்டு தான் உனக்கு எல்லா மெமரியும் மறந்துடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிச்சு. ஆமாம் அப்படின்னும் போது, ஆமாம் இந்த டே வந்து ரொம்ப ப்ரூட்டலான டே தான், என்ன பண்ணுறது ப்ரூட்டலான டேவா, என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் போது தான், உனக்கு எல்லாம் மறந்துச்சுல, நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சொடகு போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தவன் என்ன பண்ணால், அந்த பொட்டியில் இருந்த ஒரு ரெட் கலர் இன்ஜெக்ஷனை சர்க்கனை என் கழுத்தில் இறக்கிட்டான். அவள் தான் எனக்கு பழைய மெமரி எல்லாமே வந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டாக வந்து சின்ன வயசில் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே வந்து நிறைய குழந்தைங்களை வச்சு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு ரிசர்ச்சுக்குள்ளே வந்து என்னை இறக்கியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸை வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பிரெயின் மாடிஃபை பண்ணி நிறைய கெமிக்கல்லாம் போட்டு வந்து உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லா மெமரியும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துடுச்சு இப்போது. அது மட்டும் இல்லாமல் என்னை எந்த அளவுக்கு வந்து சித்திரவதை பண்ணி ட்ரைனிங் பண்ணாங்க, என்னை ஒரு கொடூரமான ஒரு கில்லிங் மிஷினாக வந்து எப்படி மாற்றினாங்க. அதாவது வந்து அனிமல்ஸ் எல்லாம் விட்டு
அதுங்களை நான் கொன்று அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமாக வந்து உருவாகிட்டே இருந்தாங்க. என்னை வந்து ரொம்ப ஒரு கில்லிங் மிஷினவே மாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணுற அந்த ஹெச்கியூக்கு என்னை வந்து பார்த்து பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா என்னை கொல்லணும்னு வந்து இவங்க எல்லாருமே முடிவும் எடுத்தாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கொல்ல ட்ரை பண்ணும்போது என் முன்னாடி வந்து எல்லாருமே நான் போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த லேடி வந்து என்னை பற்றி ரொம்ப பெருமையாக தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு தான் இங்கே வந்து தலைவலி தாங்க முடியாமல் வந்து வழியில் துடிச்சிட்ருக்கேன். அப்போ வந்து இந்த லேடி சொல்கிறா, ஓ உனக்கு ரொம்ப தலைவலி இதோ. ஆமாம், பின்ன உன்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணும்போது பிரெயின் கெப்பாசிட்டியால் வந்து யூஸ் பண்ண முடியாது. நீ வந்து இந்நேரம் செத்துருப்பவும், இல்லை உன் மூளை வெடிச்சிருக்கும், இல்லை நீ இருக்கிற இடத்துல எல்லாரையும் கொண்டுட்டு நீயே செத்து போயிருப்ப, அப்படிலாம் நாங்கள் நினச்சோம். ஆனால் ஒருபோதும் நீ வந்து ஒரு ஆர்டினரி லைஃப் வாழ்வ அப்படின்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றது எல்லாமே அந்த லேடி சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப வலி அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். அப்போ தான் அந்த லேடி சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு அந்த மைக்ரேன் அதிகமாக உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லா ஹோல்ஸ்லையுமே வந்து ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவ. இதுக்கு ஒரே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணோம். ஆனால் உன்னோட அப்பா அம்மா தான் உனக்கு யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படி நீ வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்? இப்போதைக்கு வந்து ஒரே வழி தான் இருக்குது, அது நான் என்னென்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற பையன் திருப்பியும் வந்து அந்த பொட்டியில் இருந்து ஒரு ப்ளூ கலர் ஊசி எடுத்து எனக்கு போட்டான். அப்படியே அந்த கண்ணுக்குலாம் எனக்கு அப்படியே ப்ளூவாக மாறிச்சு. ப்ளூ ஆகிட்டு அப்போ தான் அந்த லேடி சொல்கிறேன், எப்படி இருக்குது என்னோட கிஃப்ட்டு? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நீ போட்டே ஆகணும். அப்போ தான் வந்து உனக்கு அந்த பெயினும் அந்த சிம்டம்ஸும் வந்து கம்மியாக இருக்கும், இல்லைனா உனக்கு அந்த பெயின் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லிவிட்டு இதுதான் காட் ஸ்பீடு, இது போட்டே தான் வந்து உன்னால் வந்து உன்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கு என் கிஃப்ட்டு அப்படின்னு திருப்பி என்ன கேட்கும் போது நான் அப்படியே நிமிர்ந்து பார்த்து எதிர்பார்த்ததோட சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். அவ்வளோதான். அவனை அந்த லேடி ஷாக் ஆகிட்டா. இங்கே நம்மளை ஒருத்தன் கூட்டின்னு வந்தான்ல, அவன் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு ஏதோ டவுட் வந்துச்சு. நம்ம வந்து இவளை கண்டுபிடிக்கல, இவ தான் நம்மளை கண்டுபிடிச்சிட்டா, இவ ஏதோ நம்மளை வந்து ட்ராக் பண்ணி தான் வந்து நம்மளை இங்கே வர வச்சிருக்கா அப்படின்னு வந்து அவனும் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஏந்து நடந்து வரான். இங்கே தான் எனக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ கெப்பாசிட்டி வந்துருச்சுல்ல. அப்படியே வந்து அந்த கண்ணாடியை பார்த்து, என்ன ப்ரொஃபஸர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சிச்சினே கேட்டேன் பாரு. அவ்வளோதான், நம்ம டாக்டருக்கு ஒன்றும் புரியல. என்னது அப்படின்னும் போது எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு மருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் வந்து அன்றைக்கி அந்த மேஜிக் பண்ணது, அதனால தான் நீங்கள் என்னை தேடி வந்தீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கை பார்த்து அப்படி ஒன்று பண்ணேன். அவ்வளோதான். அந்த மைக்கு வந்து இதுவானதில் டமால் டிமின்னு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிது. வெடிக்கும் போது பக்கத்தில் இருக்கவனோட காதில் இருந்த இயர்பீஸும் வெடிச்சிது. அவ்வளோதான். அவன் இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆன கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் கஃப்லிங்லேருந்து நான் எஸ்கேப்பு. எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி தேடுற கேப்பில் நான் அப்படி முன்னாடி வந்துட்டு அவனை ஒரே செவத்தோட செவத்தா அவள் தான் அவன் க்ளோஸ். பயப்பில் அப்போ கூட சாவலை. அப்புறம் என்ன 8 ஒரு மெதி, அவ்வளோதான் க்ளோஸ். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு கன் இருந்ததா, அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த கண்ணாடி முன்னாடி வச்சு டச்சுக்கு அப்படின்னு சுட்டேன். அப்புறம் அப்படியே கிட்ட போயிட்டு அதை முறைச்சி பார்த்தோன்னா, பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டாக்டரும் லேடியும் வந்து அங்கே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவள் என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு வந்து நர்வ் கேஸில் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் பாரு, மொத்த நர்வ் கேஸும் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் அப்படியே கேஷுவலாக அப்படியே பின்னாடி சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு டங்குன்னு எல்லாத்தையும் சுட்டுட்டு அப்படியே அங்கே வாட்டர் வர ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் இவர் திருப்பி நிறுத்த சொன்னால், நிறுத்தி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது மேலே இந்த சீலிங் இந்த ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா டமால் டிமில் கீழே வந்துச்சு. அப்புறம் என்ன, நான் இந்த சைடு வந்துட்டேன். அவளோட 2 பாடி கார்டையும் போட்டு தள்ளிட்டு அவகிட்ட போயிட்டு, ஏன்னா என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டு இருக்கிறேன், அவ்வளோ சீரம் ஒன்று நான் மறந்துடுவேனா, எனக்கு எதையுமே மறக்கலை, எப்படி அந்த ஒரு கொடூரமான நாளில் நான் மறப்பேன் அப்படின்லாம் நான் வந்து டைலாக்லாம் பேசிவிட்டு, நான் ரொம்ப நாளாக உங்களை தேடி தான் இருந்தேன், ஆனால் வந்து நீங்கள் கிடைக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வேறு வழி தெரில. கொஞ்சம் ரிஸ்கியான மூவ் தான், ஏன்னா எனக்கு வேறு டைம் இல்லை. ஏன்னா வந்து இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலன்னா நான் செத்துருவேன். அது நான் சாவது பிரச்சனை கிடையாது, ஆனால் இவ்வளோ திறமையோடு நான் தனியாக சாவறதுன்றது நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் மொத்தமாக எல்லோரும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அந்த சூப்பர் சிங்கர் ஷோவில் வந்து என்னை நானே வந்து டெலிபரேட்டாக வந்து எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கு காமிச்சேன், நீங்கள் என்னை தேடி வருவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் முட்டிலேயே ஒரு போட்டு இந்த இன்ஜெக்ஷனோட ஃபார்முலா எங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அதுக்குள்ளேயே நம்ம ஒரு பையன் கூட்டின்னு வந்தால, அந்த பையன் அவங்க கேங்கோட வேகமாக வந்துன்னு இருந்தான். இந்த சைடு வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த பாடி கார்டோட டீமும் வந்து அதே இடத்துக்கு வந்துட்டாங்க போகுது. அவங்க 2 பேரும் ஆக்சுவலி மாறுறானுங்க. அப்போ தான் ஒரு மேட்ரு இருக்குது, எங்களை மாதிரி இருக்கவங்களெலாம் வந்து தலையில் சுட்டால் நாங்கள் செத்துருவோம் போல இருக்குது. மிச்சம் எந்த இடத்துல வச்சா சுட்டாலும் வந்து ஓரளவுக்கு தப்பிச்சிருவோம், பட் தலையில் சுட்டாலும் குத்துனாலும் செத்துருவோம் போல இருக்குது. இங்கே தடியும் ஒரு சைடும், இங்கே வந்து அந்த பையன் ஒரு சைடும் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம பார்த்திங்கன்னா வந்து அந்த லேடியை வந்து சுட்டு அவகிட்டேருந்து வந்து எங்கே இந்த மருந்து வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும்னு கேட்டுக்கிட்டு இருந்தோமா. மீன் டைமில் இந்த பையன் எங்கேருந்தோ வந்து ஒரே அடி தான் என்ன அப்படியே செவுத்தில் போய் நான் சொருவிட்டேன். அப்புறம் பார்த்தாடி, இதுக்கடா இப்படிலாம் பண்ணுற, ஒன்று ஆனால் அப்பயே போட்டு தள்ளியிருக்கணும், உன்னை விட்டு தப்பாக போச்சு அப்படின்னு
என்னை பற்றி உனக்கு தெரியல, இப்போ நான் செம்ம சூப்பர் ஸ்ட்ராங் ஆகிட்டேன், நீ அன்றைக்கி என்னை கொல்லாமல் விட்டுட்டேன், இல்லைனா இன்றைக்கி என் கையில் சாத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு டைலாக்ஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படி நான் மறந்து அவன் இப்படிக்கா வந்து அவனை ஒரு இழுத்து போட்டு மிதிச்சின்னு இருந்தேன். ரொம்ப நேரம் நாங்கள் சண்டை போனோம். திடீர்னு யாரோ என்னை வந்து சுட்டுட்டாங்க. யாருன்னு பார்த்தா இந்த பாடி கார்டு தான். இந்த பாடி கார்டு வந்துட்டு, ஏய் 2 பேரும் பேய் மாதிரி வந்து சண்டை போடாதீங்க, 2 பேருக்கும் ஈக்குவலாக நான் உங்களை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு அவன் வேறு ஒரு டைலாக் விட்டுருந்தான். என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே வந்து நாங்கள் 2 பேரும் அப்படியே கீழே விழுந்து கிடந்தோமா. பின்னாடியிலேருந்து ஒரு லேடி வந்து அந்த டாக்டரை வந்து போட்டு தள்ளுற நேரத்துக்கு வந்து திருப்பி இந்த பாடி கார்டு சுட்டா வழியை காப்பாற்றுறதுக்கு அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம பாடி கார்டு சண்டை போட்டிருந்தாங்க. திருப்பி அந்த பொண்ணை வந்து பாடி கார்டு போட்டு தள்ளிட்டு திரும்பி பார்த்தா ஐ எம் மிஸ்ஸிங் எங்கன்னு பார்த்தா திருப்பி அவன் பின்னாடி இருந்தேன். அதுக்கப்புறம் செம்ம ஃபைட் எங்கள் 2 பேர் டமால் டிமில் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவன் ஒரு பாயிண்டில் நான் கொஞ்சம் ஓவர் பண்ணி அவன் கழுத்தை அப்படி திருகி போட்டு தள்ளிட்டு அப்படி திரும்பி பார்த்தா நம்ம பையன் நின்றுக்கிறான். இங்கே வர்றா, எனக்கு அந்த வயல் எங்கே செய்கிறாங்கன்னு சொல்லு, நான் பாட்டு கிளம்பி போயின்னே இருக்கேன் அப்படின்னும் போது, அப்படியா யார் கடைசியாக நிற்கிறாங்களோ அவங்க அப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். என்னடா இவன் அப்படின்னும் போது அவன் கண்ணில் அப்படி லைட்டாக பின்னாடி பார்க்குறத வந்து கவனிச்சிட்டேன். பின்னாடி அவனும் ஒருத்தன் வரான் போல இது. கரெக்டாக அந்த பொண்ணு அப்படியே எனக்கு கொள்ளுவதுங்க அப்படியே அவள் ஃபேஸை பிடிச்சி அவளையும் டமால் போட்டு தள்ளிட்டு நம்ம பையன் பக்கம் திரும்பினேன். அவனையும் செம்ம அடி அடிச்சு போட்டு தர நேரத்தில் சொல்கிறா, எங்கடா இருக்குது ஃபேக்ட்ரி, இந்த கெமிக்கல் செய்கிற ஃபேக்ட்ரி அப்படின்னு கேட்கும்போது அவன், நானாக இருந்தால் செத்து போயிடும் தெரியுமா, நீ ஏன் வாழணும்னு ஆசைப்பட்ற, உனக்கு கண்டிப்பாக வாழணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக வாழணும், இப்போ சொல்லி எங்கள் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது அந்த நாக்கம் காட்டினான். அப்புறம் என்ன அவனை போட்டு தள்ளிட்டு அங்கே ஏற்கனவே அந்த ப்ளூ கலர் சிரிஞ்சு வந்து அங்கே இங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க போல இருக்குது. அதை மட்டும் எடுத்து என் பேக்கில் போட்டுன்னு அங்கே இருந்த பைப்பெல்லாம் வெடிக்க வச்சு நான் பாட்டு வெளியே வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புனேன். அவ்வளோதான். அந்த ரிசர்ச்சில் அப்போ அப்படியே பற்றிக்கிட்டு இருந்தது. ஸ்ட்ரெயிட்டாக நான் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாங்கல்ல, அங்கே தான் போனேன். போயிட்டு அவங்களுக்கு அந்த மருந்து டப்பாவை கொடுத்துட்டு, அப்பா அம்மாவுக்கு வந்து 8 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மருந்து கொடுங்க, எதுவும் ஆகாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது, உனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது என் கையில் இன்னும் 2 டியூப் இருந்துச்சு. இது போதும் இப்போதைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது எங்கள் அப்பா அப்போ தான் ஒரு உண்மையை சொன்னார். நீ வளர்ந்துடும் போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் நிறைய ஆடு மாடு கோழி எல்லாமே சேர்த்து கிடக்கும், எங்களுக்கு ரொம்ப பயமாகும், ஏதோ நாங்கள் வந்து ஒரு விச்சை வந்து தத்தெடுத்து வளர்த்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்து நிற்போம். ஆனால் உங்கள் அம்மா தான் வந்து இல்லை அவள் நல்லவளாக வளருவா அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினா, ஸோ நீ வந்து உன்னை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் திரும்பி பார்த்தா நான் அங்கேருந்து போயிட்டேன். என் ஃப்ரெண்டு மட்டும் அப்படியே ஹாஸ்பிட்டல் ஜன்னல் ஓரத்துலேருந்து எட்டி பார்க்கும்போது நானும் அவளை பார்த்து தாடாக காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்போ நம்ம டாக்டர் மாதிரி வந்து இன்னொரு லேடி இருக்கிறான் பொழுது, அவங்களோட ட்வின் பொழுது, அந்த லேடி தான் பார்க்க வந்தேன். அந்த லேடியை பார்க்க வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வயல் மாதிரியே வந்து நிறைய வயல் நான் ரெடி பண்ணிட்டேன். அப்போ தான் அந்த லேடி சொல்லிச்சு, ஓஹோ இந்த வயலுக்காக தான் பார்த்திங்கன்னா நீ எல்லா இடத்தையும் வந்து நாசனம் பண்ணிய அப்படிங்கும்போது, ஆமாம் ஆனால் வந்து இதை விட எனக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனுக்காக தான் தேடிட்டுருக்கேன், எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னு நிமிர்ந்து பார்த்த உடனே, எல்லாம் எதுவும் பண்ணாத உங்கள் அம்மா வந்து பத்திரமா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் ஒருத்தி வந்து என்னை போட்டு தள்ளுற மாதிரி வந்தா. நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், என்னை தொட்டா உன் தலை திருகிடுவேன் அப்படின்னு சொன்னேன். உடனே விச் அப்படின்னு போட்டு படத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். திருப்பி இன்னொரு திரைப்படத்தில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அது ஒரு ஸ்டே டியூன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு அப்புறம் அந்த ஹைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க.